வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச மாரி ஒரு ஆரோக்கியமான, சுவையான ஒரு தோசை தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். அந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நாங்க எல்லாத்தையும் ஒரு ஏனத்துல சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல சேர்த்துக்கொள்ளுவோம். மாவுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் காரத்துக்காக நான் சின்ன சீரகம், மிளகுத்தூள், உப்புத்தூள், லேசா கட்டத்தூள் சேர்த்துருங்க. இப்ப அதையும் நாங்க கொஞ்சம் கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு பால் சேர்ப்போம். 1 கப் பால் சேர்க்கிறேன். பால் சேர்த்துட்டு ஒரு முட்டையும் நாங்க அதனோட சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த தோசை நாங்க காலை உணவுக்கு, இரவு உணவுக்கு செய்து குடுக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு ஆரோக்கியமுள்ள தோசையா இருக்கும். அதோட முட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்க அத மிக்ஸ் பண்ணி விடுவோம். முட்டை சேர்க்கிறபடியா, பால் சேர்க்கிறபடியா கொஞ்சம் தோசை மிருதுவா இருக்கும். பஞ்சு மாதிரி. இப்ப நான் இந்த கோவா வெட்டி எடுத்திருக்கேன். இந்த கோவா சாப்பிடுறது மிகவும் நல்லது. இத நாங்க மெல்லிசா தான் வெட்ட வேணும். இந்த கோவா நாங்க சலட்டுக்கு சேர்த்து சாப்பிடுறது மிகவும் நல்லது. கோவா, கேரட், கிரீன் ஆனியன், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரீன் ஆனியனும் சேர்த்திருக்கேன் தானே, நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நாங்க அத கரைச்செடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுக்க வேணும். அப்பதான் உப்பு, காரம் எல்லாம் சேரும். இந்த தோசைக்கு கறியே தேவையில்ல. சும்மாவே நாங்க பிச்சு சாப்பிடலாம். பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்க இத நல்லா நாங்க இன்னும் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். ஏன்டா பால் 1 கப் சேர்த்தது அது காணாது. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்ப்போம். பாருங்க இப்ப தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்ப நாங்க தோசைய சுடுவோம். ஒரு ஹெல்த்தியான உணவு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தோசை. பாருங்க நல்லா இருக்குது. 1 கரண்டி 1 1/2 கரண்டி விட்டா போதும். மரக்கறி சேர்த்துருக்கிறபடியா அது ஒரு ஹெல்த்தியான உணவா இருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. பாருங்க இப்ப தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. இப்படி எல்லா தோசையும் சுட்டெடுத்துட்டு இனி நாங்க சாப்பிட வேண்டியது தான். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.